டோனர்ஸ் வருவாங்கல்ல, ஃபுட் டொனேஷன், ட்ரெஸ் எதுனாலும் டொனேட் பண்ணுறதுக்கு வெளியே இருந்து ஆளுங்க வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க மோஸ்ட்லி அந்த குழந்தைங்களை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அழுறதுக்கு என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த குழந்தைங்களே வந்து நம்ம எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்றத வந்து அவங்களா வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் அழுது நம்ம எல்லாம் வந்து செப்பரேட்டு, அந்த குழந்தைங்களை பற்றி நம்ம பாவப்படுறோம் அப்படின்றத நினைக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அவங்களாம் நம்மலாம் ஓகே தான், ஈக்குவல் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம குறுக்க வந்து அவங்க பாவம், அவங்களுக்கு காது கேட்காது, அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குன்றத குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இடிக்குது. நாங்கள்லாம் அந்த குழந்தைங்கள்ட்ட நல்லா நார்மலாக தான் பேசுகிறோம். ஒரு நார்மல் குழந்தை, டெஃப் குழந்தை அப்படின்ட்டு வித்தியாசம்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டூடெண்ட், எங்கள் பிள்ளைங்க. ஸோ படிப்புலையும் சரி, விளையாட்டு சேட்டை பண்ணால் திட்டவும் செய்வோம், படித்தா பாராட்டவும் செய்வோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் ஒரு மாதிரி நார்மலைஸ்டாக கொண்டு வரோம். அவங்ககிட்ட சைன் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டே தான் சைன் பண்ணுவோம். நார்மலாக அவங்க வெளில போனால் கூட ஒருத்தவங்க நம்மளோட வந்து பேசுகிறப்போ நம்ம வந்து அந்த சைனும் அந்த மிக்ஸ் ஆகிறதுனால அவங்க வந்து நார்மலைஸ்டாக கொண்டு போயிடுவாங்க. அதனால நாங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கப்போ வெளிலேருந்து வந்து நீங்கள் பாவம் வந்து குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வித்தியாசமாக பார்க்கும்போது அவங்களுக்கு என்னமோ நம்ம டிஃப்ரெண்டாக இருக்கோமோ அப்படின்றது சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் சைனா இவங்க வந்து டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. அந்த பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அவங்களும் நம்மள மாதிரி தான் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களால ஒரு சென்சரி ஆர்கனை வந்து யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். மேபி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டியுமே அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் தான். ஸோ அந்த பிரித்து பார்க்குறது அதை வேண்டாம். அதில் பிரித்து பார்க்குறதுனால தான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த குழந்தைங்களுமே வந்து நம்ம வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே வெளில கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. டெஃப் பீப்புள்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க, நார்மல் பீப்புள்கிட்ட பேச மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு இருந்த சமூகத்தினோட பார்வையினால தான் அப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க கூட சேர்த்து வச்சுட்டு நார்மலாக பாருங்க.